மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம பைரவா படம் எப்படி இருக்குது ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த முடிய ஒரு சின்ன விஷயம்னா வந்து இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரிவ்யூ கிடையாது. இது வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல ஒரு ரிவ்யூ தான். ஸோ இளைய தளபதி விஜய் நடிச்சு 2017 ஃபஸ்ட்டு பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவா. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைய தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ், டேனியல் பாலாஜி, மொட்டா ராஜேந்திர, சதீஷ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன். ஸோ இந்த படத்தோட காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து விஜயை விட இன்னொரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய்க்காகவே எழுதின மாதிரி இருந்துச்சு எனக்கு படம் பார்க்கும்போது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விஜய் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே கேரி பண்ணுறாரு. ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய்க்காகவே எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் வந்து செகண்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு 2 ஹாஃப் இருக்குது. அந்த 2 ஹாஃப்லேயும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், சோஷியல் மெசேஜ், கொஞ்சம் இமோஷன்ஸ் அப்படின்னு வச்சு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் 2 பாட்டு, செகண்ட் ஹாஃபில் 2 பாட்டு. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் வந்து இந்த படத்தை வந்து வேறு எந்த படத்தையோட கம்பேர் பண்ணல. இந்த படத்துலேயே இருக்க ஃபஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. சாங் பிளேஸ்மெண்ட் இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிச்சிட்டுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே கரெக்டாக வந்து இந்த ஃபாரினில் ஷூட் பண்ண ஒரு சாங்கை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணி சாங் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கிற இடத்துலாம் வந்து அந்த பாப்பா சாங்கையும் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரினில் எடுத்த சாங்கையும் வந்து சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சாங் விஷுவல்ஸும் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து விஜயோட டேலண்ட் வந்து டான்ஸ். அந்த டான்ஸை வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து ஃபஸ்ட்டு சாங் எல்லா பாட்டுலையுமே வந்து விஜயை வந்து ரொம்ப நல்ல டான்ஸராக காமிச்சிருக்காங்க. கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கூட நல்ல சீன்லாம் நிறையா இருக்குது. ஒரு டீ கடை சீன் வரும், ஒரு பெட்ரோல் பங்க் சீன் வரும். அப்புறம் டேனியல் பாலாஜி வந்து ஒரு கெட்டது நடந்துடும். அப்போ வந்து மெயின் வில்லன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி சீன்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நிறைய நல்ல சீன் இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதான் நான் வந்து ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே எடுத்த ஒரு ஹாஃப். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து விஜய் ஃபேனாக இருந்தால் இந்த படத்துக்கு வந்து 2.75 கொடுக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்து 2.50 கொடுக்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், இன்னொரு ஆக்டரோட ஃபேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 2.50 கொடுக்கலாம், செகண்ட் ஹாஃப்க்கு வந்து 2.25 கொடுக்கலாம். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல், ஒரு பக்கா பைசா வசூல் மாஸ் என்டர்டெய்னர். நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறையா படங்கள் வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகலாம், தப்பு இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேனோட வந்து ஒரு எல்லா ஃபேனுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இதான் வந்து என்னோடய ரேட்டிங். ஸோ வந்து விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 2.6. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு ஆக்டரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 2.3. இது வந்து லோ ரேட்டிங் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இது வந்து என்னோடய ரிவ்யூ. ஒரு ஒரு விஜய் ஃபேனாக வந்து நான் சொல்கிற ரிவ்யூ. விஜய் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நான் சொல்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்தி சுரேஷை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து பாட்டில் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இந்த படத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிம்பிளான சீன் விஜயும் கீர்த்தி சுரேஷும் வந்து வண்டியில் பைக்கில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து பின்னாடி அந்த ரோல் போட்டு எடுத்தது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது நம்ம வந்து கமர்ஷியல் படத்தில் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்டர்டெயின்மெண்ட்காக தான் நம்ம வந்து மெயினாக கமர்ஷியல் படத்துக்கு போகிறோம். ஸோ குட்டி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடி வாங்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்க்குறவங்களா இருந்தால் இந்த படம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். இதான் வந்து என்னோடய ரிவ்யூ, என்னோடய ரேட்டிங். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து
நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு காலேஜுக்கு லீவு போட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிக்கெட் கிடைக்காம, நாளைக்கு படம்னா இல்லைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தியேட்டரில் போய் ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் படத்தை பார்த்துட்டு கான்செப்டை யோசிச்சு ரிவ்யூவில் என்ன சொல்கிறது, விஜய் ஃபேன்ஸே ஹர்ட் பண்ணாமல், ஜென்ரல் ஆடியன்ஸே ஹர்ட் பண்ணாமல் எப்படி நியூட்ரலாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு லைட்டிங் வச்சு கம்ப்யூட்டரில் போட்டு ரெண்டர் பண்ணி அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, தெரியாத ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் அனுப்பி இந்த ரிவ்யூவில் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த முயற்சிக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் வந்து தமிழ் படங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து முதல் நாள் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா 2வது நாளுக்குள்ளே நான் ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். இதான் வந்து இந்த சேனலில் வந்து என்னோடய முதல் ரிவ்யூ. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து இந்த காமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் வந்து தினேஷ் லூயிஸ். எனக்கு வந்து ஏதாவது உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத வந்து கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். மச்சான் ஒரே டேக்கில் எடுத்துட்டேன்டா.